ஸ்ரீரங்ககாரி ஜனயோகி பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீவீரராகவ கிருபாத்த சமஸ்தபோதம் ஸ்ரீவாசராகவசுதம் வினயாபிராமம் ஸ்ரீசக்கரவர்த்தி குருவரியமஹம் பிரபத்யே சத்குணநிதிம் ஞானவைராக்யவாரிதிம் தக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமச்சக்கரவர்த்தியார்யதேசிகம் ஸ்ரீமதே சக்கரவர்த்தியார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாத்தார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் ஸ்தாஹ்ருதி ஜெயத்யாஸ்ருத சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः ஸ்ரீரங்ககாரி ஜனயோகி பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீவீரராகவ கிருபாப்த சமஸ்தபோதம் ஸ்ரீவாசராகவ சுதம் வினயாபிராமம் ஸ்ரீசக்கரவர்த்தி குருவர்யமஹம் பிரபத்யே ஷட்குணநிதிம் ஞான வைராக்யவாரிதிம் தக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமச்சக்கரவர்த்தியாய தேசிகம் ஸ்ரீமதே சக்கரவர்த்தியாய மகாதேசிகாய நமः. அஸ்மத் குருப்யோ நமः. அஸ்மத் சர்வகுருப்யோ நமः. पितामहस्यापि पितामहाय प्राचेदशादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविता शाखा वन्दे वाल्मीकि कोकिलम्. जय गरुड सुपर्णा. அடியேன் பிரியா சத்யன், a சரண் சேவக் ஃப்ரம் சிட்னி, ஆஸ்திரேலியா. சாரசாரஜ்ஞர் மகாவித்வான் பெருக்காரணை ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமியினுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை முன்னிட்டு ராமாயணத்தில் காணப்படும் நவவித பக்தி அப்படின்ற தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சமீப காலங்கள்ல நம்ம எல்லோருமே இல்ல நம்மள சில பேர் விஷ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பா. இதெல்லாம் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுல முதலாவதாக எல்லோருக்கும் டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே சந்தோஷமா ஒரு ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா ஒரு நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்றது தான் இருக்கும் இல்லையா? அதுல அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும்? எவர் லாஸ்டிங்கா, எப்பொழுதும் நீடிச்சு இருக்கக்கூடியது, அன்இன்டரப்டட், இடையூறே இல்லாமல் இருப்பது. அப்போ இந்த இடையூறே இல்லாத பேர் ஆனந்தத்தை நம்ம எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா, when we get closer to பரமாத்மா, அந்த பேர் ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம். பெருமாள் கிட்ட எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம மாத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கூட நம்ம எப்படி க்ளோஸர் ஆகும்? அதுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை அது கூட விளையாடினாலோ இல்ல அதுக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம வாங்கி கொடுக்கும் போதோ நம்ம அது கூட ரொம்ப க்ளோஸர் ஆகலாம். அதே மாதிரி பெருமாள் கிட்ட நம்ம எப்படி க்ளோஸர் ஆகுது அப்படின்னா, அவருக்கு பிடித்தமான விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது அவருக்கு கூட நெருக்கமாக நம்ம ஆகலாம். அவருக்கு பிடிச்சமான விஷயம் என்ன, பெருமாளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்றத நம்மளுக்கு அழகா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பிரகலாதன் ஸ்ரீமத் பாகவதத்துல காட்டியிருக்கிறத சுகப்பிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்லி வைக்கிறார். அது என்னென்ன அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த 9 ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவோஷனை நம்ம ராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு வால்மீகி நம்மளுக்கு எடுத்து காமிக்கிற. தன்யா ராமகதா ஸ்ருதௌ து ஹனுமான் வல்மீகபூ கீர்த்தனே சீதா சம்ஸ்மரணே ததைவ பரதஹ ஸ்ரீ பாதுகா சேவனே அர்ச்சாயாம் சபரி பிரணாம கர்ணே லங்காதிபக லக்ஷ்மணக தாஸ்யே சக்கிய கிருதே அர்க்கஜக தனுக்கிருதத்ராணே ஜடாயுஹு நவ. இந்த 9 விதமான கதாபாத்திரங்கள் மூலமா இந்த நவவித பக்திய நம்மளுக்கு ரொம்ப அழகா வால்மீகி எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ முதல் பக்தியான ஸ்ரவண பக்தி. ஸ்ருதௌத்து ஹனுமான், பெருமாளுடைய திருநாமங்கள், அவருடைய பெருமைகள், அதெல்லாம் நம்ம காதால எப்பயும் கேட்டு அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் ஹனுமன். ராமர் அவருடைய அவதாரத்தை முடிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டம் கிளம்பும் போது தன் கூட யார் யாரெல்லாம் வரான்னு சொல்றாளோ அவளெல்லாம் கூட்டின்னு போகணும்னு டிசைட் பண்ணி வச்சிருக்காரு.
அப்ப ஹனுமன் கிட்ட போய் கேட்கிறார், நான் வைகுண்டம் கிளம்புறேன், நீயும் என்னோட வா அப்படின்னு. அப்போ ஹனுமன் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறார். ஏன், எதனால அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவரே அதற்கு 2 காரணங்களை சொல்றார். ஃபர்ஸ்ட், வைகுண்டம் நம்ம கிளம்பணும் அப்படின்னா நம்மளுடைய தேகத்தை விட்டுட்டு தான் கிளம்பணும். ஆனா என்னுடைய தேகத்தை என்னால விட முடியாது அப்படின்னு சொல்றார். ஏன், ராமருடைய திருமேனி எப்படி இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு லவ் வரும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி ராமருடைய திருமேனி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு திருமேனிக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சீதாதேவியால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட திருமேனி. ராமருடைய திருமேனியே ஒரு அழகு, அது சீதாதேவியால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டதுன்னு அப்ப இப்பேற்பட்ட ஒரு திருமேனி. இப்பேற்பட்ட சீதையால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட ராமர் என்ன அணைத்துக் கொண்டார். அப்போ ராமருடைய திருமேனி ஹனுமனுடைய மேனியை கட்டி கொண்டது. அதனால என்னோட மேனியை நான் விட முடியாது அப்படின்னு சொல்ற முதல் காரணம். இரண்டாவது, எப்பொழுதுமே நான் ராமா ராமா ராமான்னு ராமநாமத்தையே தான் சொல்லிட்டு இருப்பேன், ராமாயணத்தையே தான் கேட்டுட்டு இருப்பேன். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் ராமா ராமா ராமானே நான் இருந்துட்டேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி ராமாவோ அப்படின்னே நான் இருந்துட்டேன். வைகுண்டம் வந்தா ராமநாமாவையோ ராமாயணத்தையோ என்னால கேட்க முடியாது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்ற 2 காரணங்களை சொல்றேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமத ராட்சசாந்தகம். எங்கெங்கெல்லாம் ராமநாமம், எங்கெங்கெல்லாம் ராமாயண சரித்திரம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் அப்படியே கைய கூப்பிண்டு ஆனந்த கண்ணீர் பெருக அப்படியே கேட்டுட்டு இருப்பாரே. அந்த மாருதியை நம்ம சேவிச்சோம் அப்படின்னா நம்ம தீமைகள்லாம் நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகம். இப்ப கூட நம்ம நிறைய இடங்கள்ல ராமாயணம் எங்கெங்கெல்லாம் பாராயணம் பண்றாளோ பிரவச்சனம் பண்றாளோ அப்போ ஸ்ரீமத் ராமாயண புஸ்தகத்துக்கு முன்னாடி ஒரு காலிமனை போட்டிருப்பா. இப்பயும் ஆஞ்சநேயர் அங்க வந்து உட்கார்ந்து ராம கதையை கைய கூப்பிண்டு கண்ணீரோட கேட்டு அனுபவிக்கிறார் அப்படின்றதுக்கு. அப்போ ஸ்ரவண பக்திக்கு உதாரணமாக இருந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்தவர் ஹனுமன். அடுத்த பக்தி கீர்த்தன பக்தி. வால்மீகி கீர்த்தனே. பெருமாளுடைய வைபவங்களை எப்பொழுதும் வாயால பாடிண்டே இருக்கணும். அப்படி ராமருடைய சரித்திரத்தை 24,000 ஸ்லோகங்கள் மூலமா பிரம்மாவுடைய அனுக்கிரக விசேஷத்தினால வால்மீகி முனிவர் அதை கம்போஸ் பண்ணார். பாட்யே கேயேச்ச மதுரம். அதாவது இந்த ஸ்லோகங்களை பாடினாலும் இசையோடு கூடு பாடினாலும் வீணையால மீட்டாலும் பாடுறவாளுக்கும் சரி கேட்கிறவாளுக்கும் சரி அது ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி வால்மீகி எப்பொழுதுமே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே மற்றவாளுக்கு அதை சொல்லி வைத்தும் ராமநாமத்தை எப்பொழுதும் ஜபிச்சுட்டே இருந்தார். கூஜந்தம் ராம ராமேத்தி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி அப்படின்ற ஒரு குயில் ராமா ராமா ராமான்னு ராம சரித்திரத்தை அழகான இனிமையான குரல்ல கூவுறது. எங்க உட்கார்ந்து கூவுறது? கவிதை அப்படின்ற பிரான்ச்ல வால்மீகி அப்படிங்கிற குயில் ராமநாமத்தை இன்னிசையோட அப்படியே கூவுறது. இப்பேற்பட்ட வால்மீகியை நம்ம வணங்குவோம் அப்படின்றதுக்கான அமையப்பட்ட அந்த ஸ்லோகம். அப்போ கீர்த்தன பக்திய நம்மளுக்கு எடுத்து காட்டியவர் வால்மீகி. அடுத்தது ஸ்மரண பக்தி. சீதா சம்ஸ்மரணே. விஷ்ணு ஸ்மரணம். எப்பொழுதும் மகாவிஷ்ணுவை நினைச்சுட்டே இருக்கணும். அசோகவனத்துல சீதை இருக்கும் பொழுது எது மேலேயும் டைவர்ட் பண்ணாம அப்படின்னா அசோகவனம்ன்றது எப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு கார்டன். அது எங்க பார்த்தாலும் அழகான மரங்கள், செடிகள், கொடிகள், பழங்கள், காய்கனிகள் அப்படின்னு இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு தோட்டம். அதுல அந்த மனசை எது மேலேயும் டைவர்ட்டே பண்ணாம ராமா ராமா ராமான்னு ஒரு மனதோட போக்கஸ்டாவே இருந்தார் சீதை. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி அப்படின்னு தன்னுடைய மனச ஒரு சேரியட் ஆக்கி தான் எண்ணங்களை குதிரையாக்கி அப்படி ஃபாஸ்டா போய் ராமரை ரீச் பண்ணாலாம் சீதை. இந்த இடத்துல ராமர் சீதை எப்படி நினைச்சிட்டு இருந்தா, சீதை ராமர் எப்படி நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா ராமர் ஸ்மரணம் பண்ணியிருந்தார் சீதைய.
was thinking about சீதை. பட் சீதா வாஸ் சம்ஸ்மரணே, எப்பொழுதும் இடையே விடாமல் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் ராமா அப்படின்றதுக்கு எப்படி மகாவிஷ்ணு எப்பொழுதும் நம்ம நினைக்கணும், ஒரு மனதோட தியானம் பண்ணணும் அப்படின்றத சீதா தேவி நம்மளுக்கு அங்க எடுத்து காமிக்கிறா. அடுத்தது பாத சேவனம். பரத ஸ்ரீ பாதுகா சேவனே. ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு முடிவாயிருக்கு. ராமர் பரதனும் சத்ருகுணனும் அவ மாமாத்துக்கு போயிட்டு திரும்பி வரா. வந்தா இங்க ராமரையும் காணும், லக்ஷ்மணனையும் காணும். எங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவ 2 பேரும் காட்டுக்கு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றா. அப்ப பரதன் எப்படியாவது ராமரை திரும்ப கூட்டின்னு வந்துடணும் ராஜ்யத்துக்கு, இல்லைன்னா நான் அவரோடய அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும் லக்ஷ்மணன் மாதிரி அப்படின்னு சொல்லி பிரதிஜ்ஞை பண்ணி கிளம்புறாரு. அங்க போயிட்டு ராமரை எவ்வளவோ விதமா கெஞ்சி பாக்குறார், திரும்ப எப்படியாவது மனசை மாத்தி கூட்டின்னு வந்துடலான்னு. ஆனா அது எங்கேயுமே நடக்கவே இல்லை. அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதஹ. பரதனுடைய கட்டளைய ராமர் ஏற்கல அப்படின்னாலும் தன்னுடைய பாதுகைகளை அனுகிரகமா பரதனுக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ராமருடைய திவ்ய பாதுகைகளை தன் தலை மேல அப்படியே ஏந்தி கொண்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராமர் இல்லாத அந்த 14 வருஷமும் பாதுகையுடைய ராஜ்யம் நடக்கிறது. எப்படி பெருமாளுடைய திருவடிகளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத பரதன் மூலமா நம்ம அங்க பார்க்கலாம். இப்போ அர்ச்சன பக்தி. அர்ச்சாயாம் ஷபரி. ஷபரி அவருடைய ஆச்சாரியனான மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல நிறைய கைங்கரியங்களை பண்ணி வந்துட்டு இருக்கா. அப்போ மதங்க முனிவர் உயிர் பிரியும் பொழுது ஷபரிக்கு ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறார். இந்த மாதிரி ராமர் இங்க வருவர், அவர் இந்த ஆசிரமத்துல வச்சு நிறைய கைங்கரியங்களை பண்ணி அதுக்கப்புறம் நீயும் நல்ல கதியை அடைவாய் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த ஆச்சாரியனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராமா எப்ப வருவான்னு ஷபரி காத்துட்டே இருக்காளாம். எப்படி காத்துட்டு இருக்காளாம்? கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே அப்படி ராமருடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்போ மதங்க முனிவருடைய வார்த்தை பழிச்ச மாதிரி ராமர் லக்ஷ்மணனோட பம்பை நதிக்கரைக்கு வரா. அவளை பார்த்த உடனே சபரிக்கு வாயே பேச முடியாமல் ஆனந்த கண்ணீர் பெருக அவளை அணுகி அவளை சேவிச்சு அவ பாதங்களுக்கு புஷ்பங்களை தூவி ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வந்து அவளுக்கு பழங்களை கொடுத்து காய்கனிகளை கொடுத்து தன் பருக தண்ணீரையும் கொடுத்து அர்ச்சனாகள் பூஜைகளை பண்றாளாம். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பில் காலம் யாம் பூண்ட மாந்தவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் அப்படின்னு பெருமாய திருவடி தாமரைகளுக்கு புஷ்பங்களையும் மலர்களையும் தூவி அர்ச்சனம் செய்து கடைசியில நல்ல கதியை அடைந்தாள் சபரி. அப்படி நம்மளுக்கு இந்த அர்ச்சன பக்தியை காட்டிக் கொடுத்தவள் சபரி. அடுத்தது வந்தன பக்தி. பிரணாமகரணே லங்காதிபோ. லங்கைக்கு அதிபதியான விபீஷணன் எப்படி பெருமாளுடைய திருவடியில சரணம் அடைந்து வந்தனம் பண்றான் அப்படின்றத வால்மீகி நம்மளுக்கு இங்க காமிக்கிறார். என்னதான் விபீஷணன் ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் ராட்சச குலத்துல பிறந்திருந்தாலும் கொஞ்சம் கூட அரக்க குணமே கிடையாதாம். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சசேஷ்டித அப்படின்னு கொஞ்சம் கூட அசுர குணமே இல்லாதவன் விபீஷணன். அதனால ராவணனுக்கு பல வாரியாக உபதேசங்களை பண்றான். சீத்தையை கொண்டு போய் ராமர்கிட்டயே திரும்ப கொடுத்துடு, ஒரு பெண்ணை அபகரிப்பது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நீ அதை பண்ணக்கூடாது, நிறைய கெட்ட சகுனங்கள் இங்க தெரியறது, இது நம்மளுக்கு நல்லது இல்லை, நம்ம அழிவுக்கு இதுக்கு வழிவகுக்கிறது, நம்ம போய் திரும்ப சீத்தையை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு நிறைய உபதேசங்கள் சகோதர பாசத்துல பண்றான். ஆனா இது எதுவும் ராவணனுக்கு கேட்கவே இல்லை. எப்படி மரண காலத்துல மருத்துவர் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு கேட்காதோ அதே மாதிரி விபீஷணன் சொன்ன வார்த்தைகளை ராவணனால கேட்டுக்கவே முடியல. அதுக்கு பதிலாக கோபம் வேற வந்தது. நீ இந்த விஷயங்களை வேற யாராவது என் முன்னாடி சொல்லியிருந்தா இத்தனை நேரத்து உயிரோடையே இருந்திருக்க மாட்டா, நீ என் தம்பியா போயிட்டதுனால நீ உயிரோடு இருந்துட்டு இருக்க, இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு நீ அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை விட்டுறோம்.
அப்போ விபீஷணனால இந்த வார்த்தைகளை தாங்கிக்க முடியல. நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் அண்ணா ஏத்துக்க மாட்டேன்றானே, தான் சொல் நிக்காத இடத்துல நம்ம நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தனக்கு உற்ற 4 நண்பர்களை கூட்டிட்டு ராமருடைய திருவடியில சரணம் அப்படின்னு வந்தனம் பண்றதுக்கு நமஸ்கரிக்கிறதுக்கு கிளம்பிட்டான். சதுராமஸ்ய தர்மாத்மா நிபபாத விபீஷணக பாதயோஹோ சரணான்வேஷி சதுர்பிஷ் சஹ ராட்சசைஹி. நிபபாத விபீஷணக பாதயோஹோ சரணான்வேஷி. ராமருடைய திருவடிகளே அடைக்கலம் அப்படின்னு சொல்லி அவரை அணுகி அவருடைய பாதங்களை நமஸ்கரிக்கிறான் விபீஷணன். எப்படி பெருமாள் கிட்ட வந்தனம் பண்றது அப்படின்றத விபீஷணன் நம்மளுக்கு அங்க எடுத்து காமிக்கிறான். அடுத்தது தாசிய பக்தி. லக்ஷ்மணோ தாசியே, அதாவது பெருமாளுக்கு ஒரு தொண்டன் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து அவருக்கு கைங்கரியங்களை பண்றது. ராமரும் சீத்தையும் காட்டுக்கு கிளம்பின உடனே லக்ஷ்மணன் தானும் வருவேன் உங்க 2 பேரோடையும், அங்க காடுல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு 24 மணி நேரமும் நான் கைங்கரியங்களை பண்ணணும், காய்கனிகளை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும், உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய பொருட்களை சுமந்துன்னு வர்றது. அது காடு இல்லையா, புது இடங்கள் இருக்கும், பள்ளமேடுகள் இருக்கும், அந்த என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், திடனால் மழை பெய்யும். அப்போ நான் உங்களை எப்பொழுதுமே பாதுகாத்து காத்து கொண்டே இருக்கணும், அந்த கைங்கரியத்தை எனக்கு நீ கொடுக்கணும், உனக்கு அடிமையாக இருந்து நான் தொண்டு புரியணும் அப்படின்னு அங்கே லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறான். எப்பொழுதும் ராம சீதைக்கு கைங்கரியம், தொண்டனாக கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணன் அங்கே காமிக்கிறார். தூக்கமே இல்லாமல் ராமரையும் சீத்தையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருந்து கைங்கரியங்கள் பண்ணி தொண்டு புரிஞ்சிட்டு இருந்தவர் லக்ஷ்மணன். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஷ்யதே. ஜாக்கிரதையாக 24/7 at the service of சீதாராமா அப்படின்னு இருந்து நம்மளுக்கு இந்த தாசிய பக்தியை காட்டி கொடுத்தவர் லக்ஷ்மணன். அடுத்தது சஹ்ய பக்தி. சஹ்ய கிருத்தே அர்க்கஜக, சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு. எப்படி பரமாத்மா கிட்ட ஒருத்தர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கதை. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இப்ப நம்ம ஆடைகள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஆடை தன்னுடைய நிலையிலேருந்து நழுவும் பொழுது நம்ம கை யோசிக்காம அதை போய் சரி பண்றது இல்லையா, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது அந்த டைமை உணர்ந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது நட்பு. அப்பேற்பட்ட நட்புக்கு உதாரணம் சுக்ரீவன் ராமருக்கு. இப்போ இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சேது பிரிட்ஜ் கட்டியாச்சு. விபீஷணன், சுக்ரீவன், ராமன் எல்லாரும் அங்க நிக்கிறா லங்கையில. அப்போ விபீஷணன் சொல்றான், இதுதான் ராவணனுடைய பேலஸ். அந்த பால்கனியில நிக்கிறானே அதுதான் ராவணன். உடனே சொன்ன உடனே சுக்ரீவனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. போயிட்டு வானரம் இல்லையா, அப்படியே தாவி குதிச்சு போய் ராவணனை ஒரு குத்தி அந்த கிரீடத்தை எல்லாம் கீழே தள்ளிட்டு டப்புக்கன்னு இந்த பக்கம் வந்துடுறாரு. இன்னொரு டக்குன்னு ராமர் யோசிச்சு பார்க்குற, பக்கத்துல சுக்ரீவனை காணும், எங்கன்னு அப்படியே பதட்டமாயிடுறாரு. சுக்ரீவன் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னு அவரால் தாங்கிக்கவே முடியல. ஐயோ சுக்ரீவா, நீ இப்படி போய் பண்ணிட்டு வந்துட்டியே, இப்பேற்பட்ட விஷயத்த நீ போய் பண்ணிட்டு வந்துட்டியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பதட்டப்பட்டாரா ராமர். துவைக்கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. பண்ணிட்டு வந்துட்டியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா சீதை, பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரும் இருந்தும் எனக்கு என்ன பிரயோஜனம், எல்லாரும் கிடைச்சும் எனக்கு என்ன பிரயோஜனம் நீ இல்லைனா அப்படின்றத ராமர் அங்க பதட்டத்தோட சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா, இதை காட்டி கொடுத்தது நம்மளுக்கு சுக்ரீவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விருத்தாந்தம். அடுத்தது ஆத்ம நிவேதனம். தனக்கிருத்தானே ஜடாயுகு. சீதாராமா கைங்கரியத்திலேயே தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர் ஜடாயு.
ஜடாயு வந்து ராமர்கிட்டையும் சீதை கிட்டையும் சொல்றா, இது வந்து காடு, நான் உங்களை எப்பயுமே வந்து பார்த்துட்டே இருப்பேன். லக்ஷ்மணனும் ராமரும் எப்பெல்லாம் இல்லையோ அப்பெல்லாம் நான் வந்து சீதாதேவியை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுன்னு போனப்போ எவ்வளவோ விதமா அதை வந்து தடுத்தார். அவன் போட்ட அம்புகள் எல்லாம் உடைச்சார், அவனுடைய தேரை உடைச்சார், அந்த வெண்கொடை சாமரம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ராவணனை குத்தி அவன் உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் செம்ம டஃப் கொடுத்தார். ஆனா கடைசியில ராவணன் வந்து அவருடைய ரக்கையும் காலையும் வந்து கட் பண்ணிடுறான், அப்படியே கீழே விழுந்துடுறார். சீத்தை அதை பார்த்துட்டு ராமன் வந்த உடனே எப்படியாவது இந்த விஷயத்தை தெரிவிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திண்டே போறா. அப்போ ராமர் திரும்ப வர வரைக்கும் ஜடாயு தன்னுடைய உயிரை பிடிச்சு வச்சுட்டு இங்க என்ன நடந்தது சீதைக்கு அப்படின்றத முழு விவரத்தையும் ராமருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உயிர் பிரியறது. அப்போ ராமர்னாலேயே அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்களும் நடக்கிறது, காரியங்களும் அவருக்கு அங்க ராமராலேயே நடக்கிறது. அப்படி சீதை ராமருடைய கைங்கரியத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்தவர் ஜடாயு. ஆத்ம நிவேதனம், கம்ப்ளீட்லி சரண்டரிங் டுவர்ட்ஸ் பரமாத்மா அப்படின்றத நம்மளுக்கு காட்டி கொடுத்தவர் ஜடாயு. இதை எடுத்து காட்டுவதற்காக வால்மியா யுவ ஸ்ரீமான் ஜடாயுகு அப்படின்னு சொல்றார். வனஸ்பதி கத ஸ்ரீமான் வியாஜஹார சுபாம் கிரம் அப்படின்னு தன்னுடைய கைங்கரியத்தினுடைய ஏற்றத்தை வால்மீகி அங்க அழகா காமிக்கிறார். இப்படி இந்த மாதிரி 9 forms ஆஃப் பக்திய பிரகலாதன் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லி வச்சத இருந்தும் காமிச்சான் பிரகலாதன். அதே மாதிரி இந்த நவவித பக்திய ராமாயணத்துல யார் எங்கெங்க நம்மளுக்கு அனுஷ்டித்து காமிச்சிருக்கா. ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதும் அதை ஒருத்தர் பிராக்டிக்கலா பண்ணும் பொழுது நம்மளுக்கு இன்னும் அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா. ரோல் மாடல்ஸ் அப்படின்னா இந்த நவவித பக்தியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ரோல் மாடல்ஸ். ஸ்ரவண பக்தியை காமிச்சு கொடுத்த ஸ்ருதௌத்து ஹனுமான், கீர்த்தன பக்தியை காமிச்சு வால்மீகி கீர்த்தனே, சீதா ஸ்மரணே, விஷ்ணுவை எப்பொழுதும் ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கணும்னு சீதாதேவி மூலியமாகவும், பாத சேவனம் பரத ஸ்ரீ பாதுகா சேவனே, அர்ச்சயாம் சபரி, அர்ச்சனத்தை எப்படி பண்ணணும்னு சபரி கிட்டேந்தும், வந்தனம் எப்படி பண்ணணும்னு விபீஷணன் ஆழ்வார்கிட்டேந்தும், தாசியத்தை லக்ஷ்மணன் கிட்டேந்தும், சகியத்தை சுக்ரீவன் கிட்டேந்தும், ஆத்ம நிவேதத்தை ஜடாயு கிட்டேந்தும் நம்ம பார்த்தோம். ஆச்சாரியர்கள், மகான்கள், பெரியோர்கள் இவாளுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை நம்ம கொண்டாடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா நல்ல பொழுதுபோக்கா நம்ம காலத்தை கழிப்பது. பெருமாளுடைய எண்ணங்கள், அவருடைய ஸ்மரணங்களை நம்ம பண்ணும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம திரும்ப அசை போடும் பொழுது துர்க்குணங்கள், தீய எண்ணங்கள்லாம் நம்ம பக்கத்துல வரவே வராது. தெரிந்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்ற மாதிரி மகான்களுடைய பக்கத்துல நம்ம வரும் பொழுது நம்ம இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடி போயிடுறது. அப்படியாக மகாவித்வான் சாரசாரஜ்ஞர் பெருக்காரணை மாடபூஜி ஸ்ரீ ஊவே சக்கரவர்த்தியாச்சாரியார் சுவாமிகளுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை முன்னிட்டு இந்த ராமாயணத்தை நம்ம அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். எல்லோருக்கும் நல்ல க்ஷேமங்களை கொடுக்கணும்னு அவருடைய திருமடி தாமரைகள்ல பிரார்த்திச்சு பிரபத்தியே சட்குண நித்தியம் ஞான வைராகிய வாரித்யம் தக்ஷம் பிரவச்சனே ஸ்ரீமத் சக்கரவர்த்தியாரிய தேசிகம் ஸ்ரீமதே ஸ்ரீ சக்கரவர்த்தியாரிய மகாதேசிகாய நமக. அழியே.